ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம நேச்சுரல் ஹேர் பேக் பற்றி பார்க்க போகிறோம். 7 வகையான நேச்சுரல் ஹேர் பேக் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு முட்டை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு முட்டை ஹேர் பேக் பார்க்கலாம். முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம், மஞ்சக்கரு யூஸ் பண்ணல. முட்டை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லேசாக மேலே உடச்சிக்கோங்க. வெள்ளைக்கருவை மட்டும் உடச்சி வெளில எடுத்துக்கோங்க. முட்டையில் இருக்க மஞ்சக்கரு சேர்த்தா தான் ஸ்மெல் வரும் நமக்கு. இந்த வெள்ளைக்கரு மட்டும் சேர்க்கறதுனால ஸ்மெல் வராது. வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கோங்க. முட்டை வெள்ளைக்கரு அப்படியே தேய்க்கனாலும் நீங்கள் தேய்ச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஊற்றி ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டையும் நல்லெண்ணையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் பேக் போட்டுக்கலாம். குளிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம தலையில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்க்கலனாலும் பரவாயில்ல, வெறும் முட்டை இருந்தாலும் வெள்ளைக்கரு மட்டும் நீங்கள் தேய்ச்சி குளிக்கலாம். இந்த முட்டை வெள்ளைக்கருவை தேய்ச்சிட்டு 5 மினிட்ஸ் கழித்து ஷாம்பு போட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஹேர் பேக் நம்ம ஆயில் ஹேர் பேக் போடலாம். ஆயில் ஹேர் பேக்குக்கு நீங்கள் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. சூடு பண்ணினாலும் போடலாம். உடம்பு சூடுனாலேயும் நமக்கு முடி வந்து ரொம்ப கழியும். அதனால் நீங்கள் சூடு குறையாமல் இருக்கணும் அப்படின்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். வாரத்தில் ஒரு வாட்டியாவது நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அதுக்கு இந்த மாதிரி நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெயை லேசாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேய்ச்சி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து குளிச்சிக்கோங்க. மூணாவதாக நம்ம வெங்காயம் ஹேர் பேக் பார்க்கலாம். ஆனியன் ஹேர் பேக். உங்கள்கிட்ட பொடி உள்ளி இருந்தாலும் நீங்கள் பொடி உள்ளி சேர்த்துக்கலாம். பொடி உள்ளி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பல்லாரி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை எடுத்து நீங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் மட்டும் வச்சுருந்தா போதும், ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். 5 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம், தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க இந்த ஹேர் பேக்குக்கு. நாலாவதாக நம்ம செம்பருத்தி பூ ஹேர் பேக் பார்க்கலாம். செம்பருத்தி பூவை பறித்து வச்சுக்கோங்க. அதில் காம்பெலாம் எடுத்துக்கோங்க. பச்சை கலரில் இருக்கிற காம்பை எடுத்துக்கோங்க. வெறும் செம்பருத்தி பூ மட்டும் வச்சுக்கோங்க. செம்பருத்தி பூவை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்கனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கலை அப்படின்னா இந்த செம்பருத்தி பூ கூட ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக ஆகிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஹேர் பேக்கை போடலாம். செம்பருத்தி பூவையும் நல்லெண்ணையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இனிமேல் இதை நீங்கள் ஒரு கப்புக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஷாம்புக்கு பதிலாக நம்ம செம்பருத்தி பூ யூஸ் பண்ணலாம். இந்த செம்பருத்தி பூ ஹேர் பேக் போட்டுட்டு நம்ம ஷாம்பு போடணும்னு தேவையில்லை. ஏன்னா செம்பருத்தி பூவே நல்லா ஷாம்பு கண்டிஷனில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 5வது ஹேர் பேக் நம்ம எல்லா இலையும் சேர்த்து போடலாம். அதில் என்னென்ன இலையெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னா செம்பருத்தி இலை எடுத்துக்கோங்க, மருதாணி இலை எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, வேப்பிலை இருந்தால் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எல்லா இலையும் கொஞ்சமாக கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் போதும், ரொம்ப இருக்கணும் அவசியம் இல்லை. எல்லா இலையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். செம்பருத்தி இலை எடுத்துக்கோங்க, மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்படியே போட்டுக்கலாம். மருதாணி இலை சேர்த்துக்கோங்க. வேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பேக் நம்ம ரொம்ப நேரம் ஹேருக்கு வைக்கக்கூடாது, ரொம்ப சளி பிடிக்கும். ஏன்னா பச்சை இலையாக எல்லாம் அரைக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சுக்கிட்டால் போதும், ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணினாலும் வெறும் தண்ணியானாலும் எடுத்து யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படியே இந்த இலையோடு சேர்த்து தேய்க்கினாலும் தேய்ச்சிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா அந்த இலையெல்லாம் நமக்கு ஒட்டாது. ஃபில்ட்ரு பண்ணாமல் தேய்ச்சிங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த இலையெல்லாம் நம்ம தலையில் இருக்கும். அப்புறம் காஞ்சதுக்கப்புறம் அது தன்னாலே உதிர்ந்துடும். அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எப்படி வசதியோ நீங்கள் அப்படி தேய்ச்சிக்கலாம். 6வதாக நம்ம கச்சாலை ஜெல் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஒரு சோத்து கத்தாழை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வெளியில் வாஷ் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி 3 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதில் சைடில் முள் பகுதியை இந்த மாதிரி 2 சைடும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
முன்னாடியும் பின்னாடியும் தோல் பகுதியை கட் பண்ணி எடுத்துருங்க. 2 பக்கமும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு உள்ள சதை பகுதி இருக்கும், அதில் தான் ஜெல் இருக்கும். அந்த ஜெல்லை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். முன்னாடி பின்னாடியும் 2 பக்கமும் அந்த தோலை எடுத்துக்கோங்க, கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சோத்து கத்தாழை ஜூஸாகவும் குடிக்கலாம். அதுக்கும் இதே மாதிரி தான் கத்தாழையை கட் பண்ணி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து ஜூஸாகவும் நம்ம ரெடி பண்ணி குடிக்கலாம். 2க்கும் ஒரே ப்ரொசீஜர் தான். இப்போ நம்ம அதை ஹேர் பேக் தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஜெல்லை தனியாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், கத்தாழையிலே நிறைய தண்ணி சத்து இருக்கும். இப்போ இந்த கத்தாழையை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு, அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி கத்தாழை ஜெல் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை. கொஞ்ச நேரம் கழித்து நமக்கு அந்த ஜெல் கிடச்சிரும். இப்போ கொஞ்சம் நுரையாக இருக்கும். 5 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா அந்த கத்தாழை ஜெல் ஷேப்புக்கு வந்துடும். கத்தாழை ஜெல் ரெடி ஆயிடுச்சு. 7ஆவதாக நம்ம ஆளி விதை ஜெல் எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆளி விதையை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. ஆளி விதை ஜெல் அது உள்ளே போட்டுக்கோங்க. 2 டம்ளர் தண்ணி நல்லா 1 டம்ளர் வர்ற வரைக்கும் வற்றணும். இந்த மாதிரி பொங்கும், பசையாக வரும். நல்லா பொங்குனதும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சிம்மிலே வச்சுக்கோங்க, இல்லைன்னா பொங்கி அவ்வளோ வெளில சிந்திரும். 1 டம்ளர் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணுங்கள், இல்லைன்னா ஃபில்ட்ரு பண்ண முடியாது, நம்ம கை சூடும் கிடைக்கும். அவ்வளோத்தையும் நம்ம ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு துணி வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு ஆளி விதை ஜெல் ரெடி ஆயிடுச்சு. இதையும் நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். குளிக்கிறதுக்கு 5 மினிட்ஸ் முன்னாடி நம்ம தேய்ச்சிட்டு குளிக்கலாம். ஆளி விதை ஜெல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணியிருக்க எல்லா ஹேர் பேக்குமே நேச்சுரல் ஹேர் பேக். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ஹேர் பேக்கும் வாரத்தில் ஒவ்வொரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆளி விதை ஜெல்லை நம்ம ஹேர் பேக்கை ரெடி பண்ணதை ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போம்லாம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 7 விதமான நேச்சுரல் ஹேர் பேக் ரெடி.